எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் EGR. இன்றைக்கு நாம் நம்பிக்கை, நாணயம் அப்படிங்கிற ரெண்டு சொல்லுக்கு நமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்கிறத பற்றி சிந்திக்கிறோம். அப்படி நம்பிக்கைங்கிறது எதன் அடிப்படையில் வருது? நம்பிக்கை ஏன் வைக்கணும்? ஒருவரை ஒருவர் ஏன் நம்பணும்? நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றும்? நம்பிக்கை நமது எதிர்காலத்தை எப்படி சொல்லும்? இப்படி இந்த நம்பிக்கையோடு தான் வாழ்வை நாம் துவக்குகிறோம். குழந்தை தாயை நம்புகிறது, அங்கே நம்பிக்கை, பாசம் என்ற ஒரு நம்பிக்கை. பிள்ளை தந்தையை நம்புகிறது, அங்கே நம்மை வழிகாட்டுவார் என்ற ஒரு நம்பிக்கை. மாணவன் ஆசிரியரை நம்புகிறார், நம்ம நல்லபடியாக அழைத்து செல்வார் அப்படின்னு. ஆகவே ஒவ்வொரு நிலையிலேயும் நாம் நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை உடைந்து விட்டால் அங்கே உடைந்த அணைக்கட்டு நீர் போல கட்டுப்படுத்த முடியாத பல இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டி வரும். நாணயம் என்பதும் அப்படித்தான். மதிப்பு என்பதை குறிக்கும். அந்த மதிப்பு நம்மளுடைய நல்ல பேரால் சம்பாதிச்சா நாணயமான மனுஷன்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதே நாணயத்தை கொடுத்தால்தான் ஒரு பொருள் வாங்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நாணயமும் ஒரு நம்பிக்கையான ஒன்றுதான். இந்த நாணயம் இவ்வளவு மதிப்பு பெறும் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த நாணயத்தை வாங்குகிறார்கள், கொடுக்கிறார்கள். இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் வலது கை இடது கை என்று வைத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையும் நாணயமும் ஒன்றாக சேருகிற பொழுது நமது வாழ்க்கை போற்றுதற்குரியதாக மாறிவிடும். அப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் போற்றப்பட வேண்டியதல்லவா? அப்படி நாம் அதனை வடிவமைக்க வேண்டும். பெற்றோர்கள் தன் பிள்ளையை போற்றுபவனாக வடிவமைக்க வேண்டும். இந்த நாடு நமது பிரஜைகளை போற்றக்கூடிய அளவுக்கு வளர்க்க வேண்டும். இப்படி இரண்டு கண் போல இருந்தால் இந்த சமுதாயம் போற்றுதற்குரியதாக இருக்கும். அங்கே நம்பிக்கையும் இருக்கும், நாணயமும் இருக்கும். இந்த இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையே பொன்மயமாக இருக்கும். சிந்திக்கலாமா? வாருங்கள், சிந்திப்போம். எல்லாம் இன்பமயம்.